வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் நியமனத்தை குறித்து ஒரு முக்கிய செய்திகளும், வழக்கு 2013 வழக்கு தீர்ப்பு பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஒரு புதிய ஆணை, டெட் பதவி உண்டான ஒரு புதிய ஆணையை வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. என்ன டெட் தகுதி தேர்வுக்கு ஒரு புதிய காலியட் பணியிட பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஒரு புதிய அனுமதி தமிழகத்தில் இனி கிடைச்சாச்சு. தமிழ்நாட்டில் 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வெளியிட்டாங்க. காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப தொடர்கல்வி இயக்குனருக்கு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ டெட் தேர்வு மூலமாக பார்த்திங்கன்னா பேப்பர் 2 மூலமாக 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் உடனடியாக டிஆர்பி மூலம் 1500 ஆசிரியர்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்குனர், தொடக்கக்கல்வி இயக்குனருக்கு ஒரு முக்கிய தகவல் போயிடுச்சு. ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்குண்டான புதிய வடிவிலான நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. 8000க்கும் மேற்பட்ட பார்த்திங்கன்னா இதற்கு வேக்கன்சிஸ் இருக்கும் நிலையில் தற்சமயம் 1500 பணியிடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் புதிய ஆனுவல் பிளானர் இதை மாற்றமைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி 4 வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஸோ அந்த விசாரணையில் வழக்கின் தரப்பில் அனைத்து விவாதங்களும் விவாதிக்கப்பட்டதுங்க. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2013 பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா பணி நியமனம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதற்குண்டான கல்வி வல்லுநர்கள் எல்லாமே அடங்கிய மிகப்பெரிய அளவில் ஒரு குழு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழு பார்த்திங்கன்னா 2013 பேட்சுக்கு பணி வழங்கலாமா வேண்டாமா அப்படின்றத ஆராய்ந்து முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோடைய தீர்ப்பு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்கு வரும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக தீர்ப்பு டெட் ஆசிரியர்களுக்கு சாதகமாக வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். 2023 டிசம்பர் மாதத்திலேயே ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2004 ஆகி 5 தேதி ஆகியும் ஆனுவல் பிளானர் வெளியிடாதது டிஆர்பியோடைய ஆசிரியர்கள் மத்தியில் வெறும் அதிருப்தியை ஏற்படுத்திகிட்ருக்குங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் அதன் நிலைத்தன்மையை இழந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகளில் 7 தேர்வு நடத்தவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் மதிப்பை இழந்து கிடக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்பொழுது செயல்பட தொடங்கும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பதில் அளிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.